நம்ம திருப்பூர்ல டையிங் மிஷின்ஸ்க்கான மெக்கானிக்கல் சீல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய சென்னா இன்ஜினியரிங் அவங்களோட ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டையிங்ல வர எல்லா டையிங்கான ஸ்பேஸையும் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அசம்பிளி பாத்தீங்கன்னா ஃபாங்ஸ் அப்படின்னு ஒரு டையிங் மிஷின் இருக்கு, அதுக்கான ஸ்பேர் ஈக்குவலண்டா நாங்க வச்சிருக்கோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் மிஷின்ல வர அசம்பிளி சார். எல்லா கம்பெனிலையும் வேஸ்ட் வாட்டரை கிளீன் பண்றதுக்காக இடிபி எவாபரேட்டர் வச்சிருப்பாங்க. எவாபரேட்டர்ல யூஸ் பண்ற மாதிரியான வேக்கம் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியான டபுள் மெக்கானிக்கல் சீல் இது ஜான்சன் பம்ப் மாடல். ஜான்சன் பம்புக்கு ஈக்குவலண்டா ஒரு டிசைன் பண்ணிருக்கிறோம். இதே மாதிரி எந்த பம்பா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட் சப்ளை பண்ண முடியும் இடிபிக்கு. இது பாத்தீங்கன்னா மறுபடியும் தென் மிஷின் ஒரு மிஷின் இருக்கு. தென் மிஷினோட ப்ளோயருக்கான சீல் ஸ்பிளிட் கார்பன் சீல். இது பெரும்பாலும் வேற யாரும் சப்ளை பண்றதுல, இது நாங்க ஸ்பெஷலைஸ் பண்றோம். இதுல 3 செக்மெண்ட் கார்பன் இருக்கு, ஸ்பெஷலைஸ் பண்றோம். தென் மிஷினுக்கான ப்ளோயர் கார்பன். ஆசிட் பம்புக்கானது எல்லா சைஸுக்கும் அப்ளை பண்ண முடியும். லூபி சப்மர்சிபிள் பம்புக்கான டபுள் மெக்கானிக்கல் சீல். இது ஜான்சன் பம்புக்கான பெரிய டிசைன் 50 mm ஷார்ட் சைஸ் டபுள் மெக்கானிக்கல் சீல் ஃபார் வேக்கம் அப்ளிகேஷன். இது ஒரு கார்பன் புஷ். இதுதான் பேசிக்கா மெக்கானிக்கல் சீல் மேனுஃபேக்சர் பண்ற கார்பனோட ரா மெட்டீரியல்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து தான் நம்ம மிஷினிங் பண்ணி நமக்கான ஃபேஸஸ் உருவாக்குறோம். இது பாத்தீங்கன்னா கேஎஸ்பி பம்புக்கான ஸ்லீவ்ஸ். எவாபரேட்டர்ல எஸ்எஸ்பி பம்ப்னு ஒரு பம்ப் இருக்கு இல்லையா, அந்த பம்புக்கான எக்ஸ்டென்ஷன் ஷாஃப்ட். இது மாதிரியான ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதோட பேசிக் முக்கியத்துவத்தோட ப்ரீசிஷனா பண்ணி தர முடியும். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிரண்ட் ஃபோர்ஸோட மெக்கானிக்கல் சீல்ஸ். கிரண்ட் ஃபோர்ஸ் ஹை பிரஷர் பம்போட வெர்டிகல் ஸ்டேஜ் ஹை பிரஷர் பம்ப் இருக்கு இல்லையா, அதோட மெக்கானிக்கல் சீல்ஸ் எல்லா சைஸும் அவைலபிள். இது வந்து எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். சின்ன மோனோ பிளாக் பம்ப் 1/2 HP ல இருந்து 2 HP வரைக்கும் எங்களால மேனுஃபேக்சர் பண்ணி தர முடியும். இங்க பேசிக் ஃப்ரேம் வரைக்கும் இங்க வரைக்கும் வந்து நமக்கு எஸ்எஸ்ல பண்றதால அது அவ்வளவு சீக்கிரமா டேமேஜ் ஆகாது. பர்ஃபெக்ட்டா லைஃப் இருக்கும். காயில் பேரிங் அப்புறம் மெக்கானிக்கல் சீல் இந்த மட்டும் தான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பேஸ் பாடி எந்த வகையில டிஸ்டர்ப் ஆகாது. SS 316 304 2 கிரேட்லயும் பண்ணி தர முடியும். அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் பம்போட இம்பல்லர்ஸ் ஸ்பேர்ஸ் கம்பாக்டிங்க்கு வர அன்கர்லிங் ஃபிங்கர் சொல்லுவோம். இந்த மாதிரி பிளேட்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணி தரோம். மெக்கானிக்கல் சீல் தவிரவும் ஃபேப்ரிகேட்டட் மெஷினபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி தரோம். எந்த மாதிரி மெஷின் ஸ்பேர்ஸ் வேணாலும் பண்ணி தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு பம்போட கேசிங் உடஞ்சு போச்சு, இது பயன்படுத்த முடியாது. இதுக்கு டிட்டோவா ஈக்குவலண்டா எஸ்எஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து இது மாதிரியான ஒரு மெஷினபிள் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க கேளுங்க, பண்ணி தர முடியும். எங்களால் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கிறதுனால எங்களால் எந்த டிசைனையும் காம்பேட் பண்ண முடியும், ஈக்குவலைஸ் பண்ண முடியும். சென்னா இன்ஜினியரிங் வந்து எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு திருப்பூர்ல? எங்களோட கம்பெனி கணபதி பாளையம் ஊருக்குள்ள எங்களோட கம்பெனி லொகேட் ஆயிருக்கு. டையிங் மிஷின் ஸ்பேர் பார்ட்ஸ் தேடி இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சென்னா இன்ஜினியரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.